மை சேனல் பார்கவி இட்ஸ் மீ. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரொம்ப சோகமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். இந்தோனேஷியா நாட்டையே திரும்பி பார்க்க வச்ச மறைஞ்சிருந்த ஒரு விஷயம், ஒரு கேஸா இருக்கலாம், அன்சால்வ்டு கேஸா இருந்த ஒரு விஷயம் மீண்டும் திரும்பி பார்க்க வச்ச வீணாவின் மரணம். இப்போ எங்க பார்த்தாலுமே யூடியூப் ஆகட்டும் அண்ட் தென் கூகுள் சர்ச்ல ஆகட்டும், மக்கள் ரொம்ப ஆர்வமா சர்ச் பண்ணி பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கு இந்த பெண்ணின் மரணம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் தென் அவ்வளவு கொடூரமா ஒரு பெண்ணை சாகடிக்க முடியுமா? அந்த அளவுக்கு அந்த பெண் மேல என்ன கோபம், அந்த அளவுக்கு வெறி இருந்தாலுமே ஒரு பெண் கதறும் போது அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட ஈர இறக்கம் வரலையா அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் தென் அது ஒரு படமா இந்தோனேஷியால இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, வீணா பிஃபோர் 7 days அப்படின்ற ஒரு படம். நீங்க இப்போ யூடியூப்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நான் நினைக்கிறேன். அண்ட் தென் பார்க்காதவங்க நிச்சயமா இந்த வீடியோ பாருங்க. நிச்சயமா மனசுல ஒரு ஈர இறக்கம் இருந்தது அப்படின்னா கண் கலங்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு கலங்கிடுச்சு. எந்த பெண்ணுக்குமே இந்த மாதிரியான ஒரு கொடுமை மீண்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான நிறைய கேசஸ் இப்போ நடந்துகிட்டு தான் இருக்கு. அண்ட் தென் இனிமையாச்சும் மக்கள் இதை பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு தாய் இருக்கா அப்படின்றது நினைச்சாலே இந்த மாதிரியான ஒரு கொடுமை நடக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தென் அந்த வீணாவுக்கு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பேச போறோம். அண்ட் தென் மக்களை, நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாம போடுற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். அண்ட் தென் வீணா யார்? இந்த வீணா சராசரி ஒரு ஏழைத்தன்மை சொல்லிக்க முடியாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு சராசரி குடும்பத்துல பிறந்த ஒரு பெண் தான் வீணா. ஒரு சராசரி மக்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பெண் தான் வீணா. ஒரு நாள் வீணா அவர்கள் லிண்டான்ற ஒரு ஃப்ரெண்டு கூட ரோட்ல நார்மலா எல்லா பெண்ணுங்க மாதிரி தான் ஃப்ரெண்டு கூட அவுட்டிங் போயிருக்காங்க. அண்ட் தென் ஒரு நாள் இரவு நார்மலா நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் தென் வீணா அவங்களுக்கு ஒரு காதலனும் இருந்திருக்காங்க. அவங்களோட பேர் ஏக்கி. அண்ட் தென் அவங்க 2 பேர் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஏக்கியும் வீணா அவர்களும். அண்ட் தென் ஏக்கி வாங்க நான் உங்களை டிராப் பண்றேன், அப்படி ஒரு லாங் டிரைவ் மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட போய், எந்த காதலன் கூப்பிட்டு ஒரு காதலி போகாம இருப்பாங்க? அதே மாதிரி நினைச்சுதான் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்காக தான் அவங்களுடைய லவர் கூட வீணா அவர்கள் ரைட் போயிருக்காங்க. அவங்க போன நேரம் என்ன கெட்ட நேரம் அப்படின்றது தெரியல. பட் ஆனா அவங்க போன நேரம் அதுதான் கடைசி நேரம், கடைசி இரவா இருக்கும் அப்படின்றது ஏக்கியும் சரி வீணா அவர்களும் சரி நினைச்சிருப்பாங்களா எனக்கு தெரியல. கண்டிப்பா பாக்குற நம்மளுக்கு அந்த ஒரு தருணம் ஐயோ இவங்களுக்கு இதுதான் கடைசி இரவா அப்படின்றது நம்மளுக்கு உண்மையா தோண வைக்குது. கடைசி இரவா இருந்தா கூட பரவாயில்ல, ரொம்ப கொடூரமான இரவா மாறப்போகுது அப்படின்றது கனவுல கூட அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியால ஒரு கேங் நடமாடுற ஒரு ஏரியாவா இருந்திருக்கு. அண்ட் தென் ஏக்கியும் ஒரு கேங் தான். பட் ஆனா எப்பவுமே ஒரு 2 கேங் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது பொதுவாவே எல்லா ஏரியால இருக்கிற ஒரு மாதிரியான ஒரு விஷயம் தான். அண்ட் தென் அந்த கேங்குக்கு நடுவுல எப்பவுமே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும். ஆனா அன்னைக்கு அவங்க கெட்ட நேரம், அவங்க ரைட் போற நேரம், அவங்கள லைக் ஏக்கியோட கேங்குக்கு எதிராப்புல ஒரு கேங் இருக்கும் இல்லைங்களா, எதிராளி கேங். அவங்க கண்ணில் ஏக்கியும் வீணாவும் படுறாங்க. அண்ட் தென் அந்த எதிராளி கேங்ல இருக்கிறவங்க மொத்த அவங்களுடைய கேங்குக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க, வாங்க நம்மளுக்கு ஒரு நம்மளோட எதிராளி தனியா மாட்டிருக்கான், நம்ம இன்னைக்கு இரவு அவனை வச்சு செய்யணும், எல்லாம் பொருள் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த இன்ஃபார்ம் பண்ற நேரம் எல்லாருமே வீணா அவர்களையும் சரி ஏக்கி அவர்களையும் சரி சுத்தி முத்தி எல்லாருமே அவங்களை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. லைக் அவங்க கையில இருக்கிற பொருட்கள் எல்லாமே தூக்கி வீசவும் செய்யறாங்க அவங்க மேல. அப்படி வீசுற நேரம் ஏக்கி அவர்கள் தலை மேல நிறைய பலமா அடிப்படுது. அவங்க அந்த ஸ்பாட்லயே கீழே விழ செய்யறாங்க. அண்ட் தென் கீழே விழுற நேரம் யாரா இது நம்ம மேல இப்படி தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி வீணா அவர்கள் திரும்பி பாக்குறாங்க.
திரும்பி பார்க்குற நேரம் வீணா அவர்களுக்கு ஒரு ஷாக். ஏன்னா ஏற்கனவே வீணா அவர்களை வந்து எஜி என்ற ஒரு பையன் வந்து ஸ்கூல்லேருந்தே வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, லவ் டார்ச்சர் அப்படின்னு சொல்லி என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரியான டார்ச்சர் கொடுத்துட்ருக்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து இவங்க அதை ஏற்றுக்காத பட்சத்தில் என்ன வேணாம்னு சொல்லி நீ இன்னொருத்தன் கூட சுத்தரியா அப்படின்ற ஒரு கடுப்பில் ஏற்கனவே இவளை ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு வெறியிலேயே வந்து எஜி அப்படின்றவங்க சுற்றிட்டு இருந்திருக்காங்க, நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த கேங்ல எஜி இருக்கிறது தான் இங்க ஹைலைட்டே. லைக் அவங்களுடைய கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து எஜி அவர்கள் தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டது தான் இந்த அவங்களுக்கு நடந்த ஒரு கெட்ட நேரமா நம்மளுக்கு சொல்லப்படுது. லைக் என்ன நடக்குது அப்படின்னா, ஏகி அவர்கள் கீழே விழுந்த நேரம் ஏஜி அவர்கள் வந்து வீணாவை பாக்குறாங்க, வீணா அவர்கள் வந்து ஏஜியை பாக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் காதல் ஏற்கனவே காதலிச்ச ஒரு இது இருக்கு இல்லைங்களா. லைக் ஏஜி அவர்கள் வீணா அவர்கள் காதலிக்கலனாலும் ஏஜி அவர் காதலிச்சிருக்காரு. ஆனாலும் இந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி வீணா அவர்கள் அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஒன் சைடு லவ்வா இருந்தாலும் லவ்வர் தானே. ஆனா ஏஜி அவர்களுக்கு அந்த ஒரு நினைப்பே கிடையாது. நீ எனக்கு கிடைக்கல, வேற எவனுக்கும் கிடைக்க கூடாது அப்படின்ற எண்ணத்தை தவிர நம்ம காதலிச்ச பொண்ணாச்சே, நம்ம ஏன் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. அவங்கள ஒரு கேங்ல ஒருத்தனாதான் அவங்க அந்த ஆட்டிடியூட் காமிச்சாங்களே கண்டி லவ் பண்ண பொண்ணா அந்த பொண்ணு வீணாவை பார்க்கவே இல்லை அப்படின்னே சொல்லிக்கலாம். என்ன பண்ணாங்க, அடிச்சாங்க, ஏகி அவர்கள் கீழே விழுந்துட்டாங்க. அண்ட் தென் மொத்த கேங்கும் சேர்ந்து அந்த விழுந்த இடத்துலயே அவங்களை எதுவும் பண்ணாம பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு இவங்க 2 பேரும் ஷிஃப்ட் பண்றாங்க. லைக் வீணா அவர்களையும் ஏகி அவர்களையும் வந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. ஷிஃப்ட் பண்ற நேரம் வீணா அவர்களை வந்து ஏஜி அவர்கள் அட்டாக் பண்றாரு. எப்படி அட்டாக் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் ஒரு பொண்ணுன்ற ஒரு நினைப்பு கூட இல்லாம தான் கையில வச்சிருந்த ஒரு கட்டை எடுத்து தான் கை மணிக்கட்டுலயே சரி, தான் கால் பகுதியிலேயே எங்க கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து ஏறுதாரா வந்து வச்சு அடிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அந்த வலி தாங்க முடியாத அந்த பெண் துடிக்க கத்திட்டு இருந்தாலுமே அவருக்கு அது காதலே விழல. காரணம் காதல், தன்னை காதல் பண்ணல அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணம் தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். தான் கத்தவும் செய்யறாங்க, நம்ம உயிர் சீக்கிரமா போகாதா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு வலி வந்து ஏற்படுது அவங்க உடம்புல. இருந்தாலுமே யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கமும் வந்து வீணா அவர்களுக்குள்ள வருது. பட் ஆனா யாருமே அந்த நேரம் காப்பாற்ற வரல. அதுதான் அவங்களோட கெட்ட நேரம் நான் நினைக்கிறேன். தென் உடனே வந்து ஒரு குரல் கொடுக்க செய்யறாங்க, ஏக்கி நீ எந்திரி, என்னை காப்பாத்து தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு பக்கம் ஏக்கி அவர்களுக்கு தலையில பலமா அடிபட்டு ஒரு பக்கம் ரத்தம் போயிட்டே தான் இருக்கு. இவங்க என்ன பேசுறாங்கன்றது கூட அவங்க கேட்கிற நிலைமையில கிடையாது ஏகி அவர்கள். அண்ட் தென் ஏஜி வந்து ஒரு கட்டாயத்துல மயக்கம் அடைய செய்யறாங்க வீணா அவர்கள். ஒரு கட்டாயத்துல லைட்டா வந்து நினைவு வந்தாலுமே ஏஜி வந்து கெட்டதா நடந்துக்கிற, லைக் ஏதோ அபியூஸ் பண்றாங்க வீணா அவர்களை மட்டும் தெரியுது. ஆனா அவங்களால தடுக்க முடியல. காரணம் வந்து ஏற்கனவே அவங்க 2 கை மணிக்கட்டுல வந்து அடிச்சிருக்காங்க. அவங்க கால் மேல நின்னும் அபியூஸ் பண்றாங்க. லைக் நிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க. அவங்களால ஒரு பெண்ணா 16 வயது பெண் எப்படி தடுக்க முடியும் அப்பேற்பட்ட வலிய இல்லையா? நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பெரிய ஏஜ் கூட கிடையாது, ரொம்ப சின்ன பொண்ணு. அண்ட் தென் அபியூஸ் பண்றாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, ரிச்ச பொண்ணாவே இருக்கட்டும், எனக்கு கிடைக்காதது அவனுக்கு கிடைக்க கூடாதுன்ற கெட்ட எண்ணம் இருந்தாலுமே இந்த அளவுக்கு கேவலமா ஒருத்தன் நடந்துப்பானா அப்படின்னு பார்த்தா, இவன் அபியூஸ் பண்ணது இல்லாம, லைக் எஜி அபியூஸ் பண்ணது இல்லாம தான் கூட வந்த மீதி 10 பேரையும், இவங்க மொத்தம் 11 பேர் கேங்கு, அதுல எஜி இல்லாம மீதி இருக்கிற 10 பேரையும் அபியூஸ் பண்ண வைக்கிறான் எஜி. அதுலயே வந்து முழுசா கூட அங்க தெம்பு கிடையாது. லைக் அப்பவே பாதி செத்துட்டாங்கன்னு கூட நினைக்கலாம். இதையும் தாண்டி கடைசியில ஒரு விஷயம் பண்றாங்க தெரியுமா? அதுதாங்க மனசை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. லைக் நான் இப்போ மீண்டும் உங்க முன்னாடி இதை பத்தி பேசுறேன் அப்படின்றதுக்கு காரணமே அது என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எஜி அவர்கள் இன்னும் கொடூரமான சாவு வந்து வீணா அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு 3 பேரை தொடர்ந்து அந்த பைக் ஸ்டார்ட் பண்ண வச்சு அந்த காலோட மணிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த பிஞ்சி காலோட மணிக்கட்டு மேல தொடர்ந்து நான் ஸ்டாப்பா லைன் பை லைனா 1 by 1 வந்து
வண்டியை ஏற்றி இறக்கி அந்த காலோட பிஞ்சி மணிக்கட்டையும் வந்து பிஞ்சி தொங்குற அளவுக்கு அந்த வீலை வந்து ஏற்றி விட்டு ஒரு வலியை கொடுத்து அந்த பெண்ணை வந்து கதற விட்டுருக்காங்க. கடைசியில வந்து அந்த வலி தாங்க முடியாம துடிக்கிற நேரம் மீண்டும் ஏக்கி கிட்ட போயிட்டு அந்த ஏக்கி ஏற்கனவே வந்து வீழ்ந்து கிடந்த ஏக்கிய மீண்டும் வீணா பாக்குற மாதிரி அந்த எஜி வந்து தலைமையில மீண்டும் ஒரு பலமான ஒரு அடியை கொடுக்குறாரு. அந்த ஸ்பாட்ல ஏக்கி இறந்தவும் செய்யறாங்க. அண்ட் தென் மீண்டும் வந்து ஏக்கிக்கு அப்புறமா என்கிட்ட வருவான், என்னதான் சாகடிக்க போறான் அப்படின்ற நேரத்துல எஜி வீணா அவர்களை எதுவும் பண்ணல, அப்படியே விட்டுடுறாங்க. காரணம் வந்து மீண்டும் அவ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் சாகணும், முழுசா அவ செத்துறக்கூடாது அப்படின்ற வெறி அப்படின்னு கூட நம்ம நினைச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த விஷயம் நடந்து மீண்டும் அவங்க 2 பேரை கொண்டு போய் எந்த இடத்துல அவங்க வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணாங்களோ, லைக் தள்ளி விட்டாங்களோ அந்த இடத்துல போட்டுடுறாங்க. 2 பேரையும் போட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. குறைஞ்சதும் வந்து அந்த விஷயம் நடந்துச்சு, மறுநாளும் ஆக போது அவங்க இன்னும் வீட்டுக்கு போகல. இந்த வீணா வந்து எல்லாரும் பதறவும் செய்யறாங்க, இன்னும் வீணா அவர்கள் வீட்டுக்கு வரல, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏக்கியும் வீணாவும் லவ் பண்றது ஏற்கனவே வந்து வீணா அவர்கள் வீட்டுக்கும் ஏக்கி வீட்டுக்கும் தெரியும். ஸோ வந்து ஒருவேளை ஏக்கி கூட வெளியில போயிருக்கலாம், அவுட்டிங் போயிருக்கலாம் சொல்லி வீணா அவர்கள் வீட்டுல வந்து ஏக்கி வீட்டுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க, அங்க ஏதாச்சும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி. இல்ல, இங்க ஏக்கியும் வரல, வீணாவும் அவர்களும் வரல, 2 பேரும் வரல அப்படின்னு சொன்னோடனே ஓகே, அப்போனா எங்கன்னா வெளியில போயிருப்பாங்க, சீக்கிரமா வந்துருவாங்கன்னு காத்துட்டு இருக்காங்க. ஆனா மறுநாள் ஆயும் அங்க வீட்டுக்கு போகல. அப்பதான் இவங்க வீட்டுல ஏதோ சம்திங் நடந்திருக்கு அப்படின்ற யோசனை வருது. அந்த நேரம் பார்த்து போலீஸ் கிட்ட இருந்து ஒரு காலும் வருது, இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ வீணா வீட்லயும் எக்கி வீட்டுல அங்கேயே ஸ்பாட்ல டெத் ஆயிடுறதுனால எக்கியோட ஃபேமிலியும் வீணா அவங்க ஃபேமிலியும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. வீணா அவங்க பேரண்ட்ஸ் போய் கேட்கும்போது ஐசியூல தான் வீணா அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வீணாவுடைய அப்பா அம்மா முன்னாடியே வீணா துடிச்சு சாகிறதும் இவங்க பாக்குறாங்க. அண்ட் தென் நம்ம பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் தான் ஆயிருக்கு அப்படின்றது இவங்க மைண்ட்லயும் ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் செஞ்சிடறாங்க. இருந்தாலுமே அவங்க பாட்டிக்குள்ள வந்து ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு, நம்ம பொண்ணு வந்து, ஏன்னா அந்த பொண்ணு அந்த அளவுக்கு செதிச்சிருக்காங்க, லைக் அந்த பாட்ல எலும்பு தொங்குறதோ மணிக்கட்டு உடஞ்சிருக்கிறதோ, மெயினா அவங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கான காரணம் வீணா அவர்களுக்கு வந்து முகத்திலேயோ உடம்புலயோ விட இந்த கை மணிக்கட்டு என்னதான் ஆக்சிடென்ட் நடந்தாலும் காலும் கையும் தொங்குற அளவுக்கு ஆக்சிடென்ட் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்க பாட்டி அவர்களுக்கு வருது. அந்த ஒரு காரணத்துக்காக இது ஆக்சிடென்டா இருக்க வாய்ப்பு இல்லை. லைக் என்னன்னா அவங்க யூஸ் பண்ற போனும் உடையில, இவங்களுக்கே இந்த அளவுக்கு அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா அவங்க ஓட்டிட்டு போன வண்டிக்கு எவ்வளவு சேதாரமா இருக்கும், அந்த அவங்க இடிச்ச போலுக்கு எந்த அளவுக்கு அந்த இடத்துல சேதாரமா இருக்கும். எதுவுமே ஆகல, அவங்க வண்டியிலையும் ஸ்கிராச்சஸ் கிடையாது, அவங்க யூஸ் பண்ண போனும் அதே மாதிரி தான் இருக்கு. எப்படி இவங்க 2 பேருக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்திருக்கும்? ஸோ இது நிச்சயமா வந்து ஆக்சிடென்டா இருக்க வாய்ப்பு இல்லை. இது யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற தாட்டும் அவங்க பாட்டி, ஏன்னா வீணா அவர்கள் வந்து அவங்க பாட்டி கூட ரொம்ப செல்ல பேத்தியா இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அவங்களால வந்து அவங்க பாட்டியால் அதை ஏத்துக்கவே முடியாதுன்ற காரணத்துக்காக இதை ஆழமா யோசிச்சு இவங்க இப்படி இருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற போதுதான் இந்த லிண்டா அவர்கள் இருக்காங்க இல்லையா, லைக் அவங்களுடைய ஃப்ரெண்டு வீணா அவர்கள் ஸ்டார்டிங்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டு கூட சொன்னேன் இல்லையா, அந்த லிண்டா அவங்களுடைய சிஸ்டர் கிட்ட இருந்து அவங்க வீட்டுல இருந்து ஒரு கால் இவங்க பேரண்ட்ஸ்க்கு வருது, வீணா அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு. அண்ட் தென் அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட சிஸ்டருக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லை, நீங்க வாங்க கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் தென் அவங்க அப்பாவும் அம்மாவும் வீணா அவங்களுடைய அப்பா அம்மாவும் உடனே அங்க கிளம்பி போறாங்க லிண்டா அவங்க வீட்டுக்கு. கரெக்டா இவங்க போற நேரம் உள்ள வந்து தான் பொண்ணு எப்படி வந்து ஒரு அப்பாவை அழுது பார்ப்பாங்களோ, அப்பான்ற ஏக்கத்துல ஒரு பார்வை பார்ப்பாங்களோ, அதே ஒரு கண்ணோட்டத்துலதான் வீணா அவர்களின் அப்பா கண்ணுக்கு லிண்டா அவர்கள் தெரியுறாங்க. லைக் அவங்க பொண்ணை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது அவங்க அப்பா அவர்களுக்கு. நம்ம பொண்ணுதான் இறந்துட்டாங்க எப்படி இங்க அப்படின்னு பார்த்தா அப்பதான் புரிய வருது, லைக் இறந்து போன வீணா தான் வந்து
லிண்டா அவர்களின் உடம்புல வந்து தனக்கு நடந்த கொடுமை கொஞ்ச நெஞ்சம் கொடுமையாங்க பட்டிருக்காங்க வீணா. லைக் நம்மளுக்கே வந்து வலிக்குது கேட்குற நம்மளுக்கே. அண்ட் தென் அந்த கஷ்டத்தை அனுபவிச்ச அந்த பெண்ணுக்கு எவ்வளோ வலி இருக்கும். நிச்சயமா அவங்க பண்ணது நியாயம் தானே. அவங்க வந்து சொன்னாதானே அந்த வலி தெரியும். கடவுள் வந்து கண்டிப்பா அந்த இடத்துல அவங்களுக்கு துணை இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். இல்லைன்னா அந்த 11 பேரை வந்து காட்டி கொடுத்துருக்க முடியாது. லைக் யாராலும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இது ஒரு ஆக்சிடென்ட்டாவே அன்சால்வ் கேஸா க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தென் போய் பார்க்கும்போது லிண்டா அவர்களின் உடம்புல இருக்கிறது வந்து லிண்டா கிடையாது, வீணா அவர்கள். அவங்க அப்பா அம்மாவை பார்த்த உடனே கதறி அழுது லைக் அவங்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொல்றாங்க. என்னை 11 பேர் அப்யூஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி என்னை சாகடிச்சாங்க, என்னை இந்த வழியெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் அதை சொல்ல போய் இதை அவங்க ரெக்கார்ட் பண்ணி இதை கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்து அவங்க பொண்ணோடைய கேஸை வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும், இதுக்கு ஒரு என் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி தம் பொண்ணே இதுக்கு சாட்சியா நிற்கிறாங்க, இது வந்து நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வந்து அவங்க பொண்ணு பேசின அந்த ரெக்கார்டை சப்மிட் பண்றாங்க. நிச்சயமா இந்தோனேஷியா நாடு வந்து கொஞ்சம் அந்த செயலுக்கு லைக் இந்த ஆவி சம்பந்தப்பட்ட செயலுக்கு அவங்க ஒத்துழைக்கிற ஒரு நாடா இருக்கிறதுனால மேபி அவங்க வந்து உடம்புல வந்து பேசுறது அவங்க லைக் சாட்சியா எடுத்திருக்காங்கன்னு நினைக்கலாம். மரணத்துக்கு தானே வந்து சாட்சி சொன்ன ஒரு விஷயம் நிச்சயமா வந்து இந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த நாட்டுல அது ஏத்துக்கிட்டு தான் பெரிய விஷயம். அந்த பெண்ணு சொன்ன வார்த்தையை நம்பி அந்த அதிகாரிகள் வந்து அந்த 11 பேர் அன்னைக்கு இரவு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சடங்கும் வந்து முடிக்கவும் செய்யறாங்க. இருந்தாலுமே அந்த பெண்ணுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்த இந்தோனேஷியா நாடு மீண்டும் வந்து அந்த அன்சால்வ் கேஸை எடுக்கிறாங்க. அண்ட் தென் அந்த கேஸ்ல என்னவா இருக்கும், என்னென்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்றது ஆராய்ச்சி பண்றாங்க. அன்னைக்கு இரவு அந்த ஏரியால யாரெல்லாம் கேங் பண்ணி சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுல 8 பேரை அரெஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க. அந்த 8 பேரும் வந்து ஆரம்பத்துல இல்லைன்னு சொன்னாலும் போலீஸ் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதும் நாங்கதான் பண்ணோம் அப்படின்னு பண்ணது 11 பேர். ஆனாலும் 8 பேரை தான் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஆனாலுமே போலீஸ் விடல. மீண்டும் அந்த எஜியும் சரி அவங்களோட இன்னும் 2 நண்பர்களையும் சரி போலீஸ் வந்து எப்படியோ அரெஸ்ட் பண்ண செய்யறாங்க. அந்த எஜி கடைசி வரைக்கும் நான் அந்த கொலை பண்ணவே இல்லை, இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. பிகாஸ் என்னன்னா எஜி அவங்களுடைய அப்பா வந்து ஒரு போலீஸ் அதிகாரி அப்படின்றதுனால என்னவாக இருந்தாலும் சரி உன் பெண் மறந்தாலுமே இறந்தாலுமே அவளோட வலின்றது வந்து நிச்சயமா உயிர் வாழும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமா தான் இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் இறந்து போனாங்க இல்லைன்னு சொல்லல, இருந்தாலுமே அந்த பெண் மீண்டும் தான் ஃப்ரெண்டுக்குள்ள வந்திருக்கலாம், இல்லை உங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரி நடந்துக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு மென்டாலிட்டி லைக் மென்டலி அவங்க ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்ப் ஆகி இந்த மாதிரி பேசியிருக்கலாம். ஆனால் அவங்க சொல்ல வந்த விஷயம் அவங்க உண்மையாக இருக்கு. அந்த விசாரணையிலையும் அவங்க ஆமா இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இப்படிதான் நடந்துச்சு, இப்படிதான் நாங்கள் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய மரணத்துக்கு அவங்களே சாட்சி சொல்லி ஒரு பெண்ணோட உண்மைக்கும் ஒரு பெண்ணோட வலிக்கும் என்னைக்குமே சாவு கிடையாது அப்படின்றது தான் இந்த வீணாவுடைய ஸ்டோரி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இந்தோனேஷியாவில் வீணாவுடைய இந்த படம் ரிலீஸ் ஆகி வேற லெவல் வெற்றியை கொடுத்து லைக் வீணாவுடைய வலியை வந்து இந்தோனேஷியா ஃபுல்லாவே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மேபி இவங்க பண்ண அந்த போராட்டத்தினாலதான் அவங்க 11 பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேபி அதுவும் உண்மையா கூட இருக்கலாம். நிச்சயமா மக்களே அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த வலி நிச்சயமா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க? லைக் நான் யோசிக்கும் போது உண்மையாவே ஒரு விஷயமாகட்டும், எலும்பு நொறுங்கும் போது சரி, அந்த மணிக்கட்டு துண்டாகும் போதும் சரி, இந்த பெண்ணை வந்து ஒரு பாறையில லைக் அந்த பிளாட்ஃபார்ம்ல இடிக்கும் போது அந்த வலி ஆகட்டும், இந்த பெண்ணை வந்து நான் ஏன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன், கடவுளை என்ன சீக்கிரமா கொண்டு போறியா, சீக்கிரமா எப்போ எனக்கு மரணம் சீக்கிரமா வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்ச அந்த தருணத்தை பத்தி நீங்க
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து வீணா அவர்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைச்சிது. லைக் அவங்க சொன்ன சாட்சியாலேயே அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு அப்படின்றது உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியக்கூடிய ஒரு விஷயம்தான். உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான். மீண்டும் ஒரு நல்ல ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.